பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினதும் ஹிஜ்ரத் பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு செல்லப் போகிறார்கள் என்பதும் அல்லாஹ் தஆலா அன்னாருக்கு மதீனாவில் ஒதுங்கும் தளத்தை பாதுகாப்பையும் அமைத்து கொடுத்து விட்டான் என்பதும் குறைஷி முஷ்ரிக்குகளுக்கு உறுதியானது. மேலும் மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியும் பெரும்பாலான முஸ்லிம்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வெளியேறிவிட்டனர் என்ற செய்தியும் அவர்களுக்கு கிடைத்தது. அந்நேரத்தில் அவர்கள் நபி அவர்களுக்கு விரோதமாக சூழ்ச்சியில் ஈடுபட ஒன்றுபட்டனர். எனவே நபி அவர்களை பிடித்து அவர்களை கொலை செய்ய வேண்டும், அல்லது அவர்களை சிறையிலிட வேண்டும், அல்லது அவர்களை ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும், அல்லது அவர்களை நாடு கடத்த வேண்டும், அல்லது அவர்களை கட்டி வைக்க வேண்டும் என அனைவரும் ஏகமனதாக முடிவு செய்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்ய ஆயத்தமாகும்படி அறிவிப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டுக்கு சென்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு அன்னார் தனது விருப்பில் அன்றிரவை கழித்தால் அவர்கள் மீது காஃபிர்கள் தாக்குதலை நடத்த இருக்கின்றனர் என்ற செய்தியை அறிவித்து கொடுத்தார். எனவே குறைஷியருக்கு சந்தேகம் வராதபடி நபிகளார் மதீனாவுக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். நபிகளாரை கொலை செய்வதற்கு அந்த காஃபிர் குறைஷிகள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிற்கு முன் வந்தார்கள். அன்றைய இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழக்கமான படுக்கையில் உறங்காமல் அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். முஷ்ரிக்குகள் அங்கு வந்து வீட்டை சுற்றி கொண்டார்கள். படுக்கையில் தூங்கிக் கொண்டிருப்பது முஹம்மத் தான் என்று முஷ்ரிக்குகள் எண்ணிக்கொண்டார்கள். காலையில் பார்க்கும் போது படுக்கையில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து வருகிறார்கள். அதனை கண்ட முஷ்ரிக்குகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உன்னுடைய தோழர் எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தெரியாது என்று பதில் சொல்லிவிட்டார்கள். ஆதாரம் அஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கையில் படுத்திருக்கும் போது முஷ்ரிக்குகள் தன்னை கொலை செய்து விடுவார்கள் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாத ஒன்றில்லை. இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னையே அர்ப்பணித்து கொண்டார்கள். ஆனால் காஃபிர்களின் குறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்ததால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க முடியாமல் போனது என்ற ஆத்திரத்தில் குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை குறிக்கும் விதமாக சூரத்துல் அன்ஃபாலில் இடம்பெற்ற கீழ்கண்ட வசனம் அருளப்பட்டது. முஹம்மதே, உம்மை பிடித்து வைத்துக் கொள்ளவோ, உம்மை கொலை செய்யவோ, உம்மை வெளியேற்றவோ ஏக இறைவனை மறுப்போர் சூழ்ச்சி செய்வதனை எண்ணி பார்ப்பீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் சிறந்தவன். திருக்குர்ஆன் 8வது அத்தியாயம் 30வது வசனம். மக்கத்து காஃபிர்களின் சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியேற செய்த பின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணத்தை துவக்கினார்கள். பயணத்திற்கு உதவியாக இருப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமையான ஆமிர் இப்னு புஹைரா என்பவரை அழைத்து கொண்டார்கள். பின்வரும் ஹதீஸில் ஹிஜ்ரத் புறப்படுவதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் அரிகத் என்பவரை மக்காவிற்கு வழிகாட்டுவதற்காக கூலிக்கு அமர்த்தியிருந்தார்கள். பனு அப்து பின் அதி என்ற குலத்தை சேர்ந்த அம்மனிதர் குறைசி காஃபிர்களின் மார்க்கத்தில் இருந்தார். இருப்பினும் அம்மனிதரை நம்பி தங்களது 2 ஒட்டகங்களையும் ஒப்படைத்தார்கள். 3 இரவுகள் கழித்து சௌர் என்ற குகையில் ஒட்டகங்களுடன் தம்மை சந்திக்க வேண்டுமென அப்துல்லா என்ற வழிகாட்டியிடம் உறுதிமொழி வாங்கினார்கள். மக்காவை விட்டு புறப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து சுமார் 3 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள சவுர் எனும் குகையில் தங்கினார்கள்.
குறைஷி காஃபிர்கள் திசை திருப்புவதற்காகவே இவ்வாறு சவுர் குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அவ்விருவருடனும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமை ஆமிர் இப்னு புகைரா ஆடு மேய்ப்பவர் போல் பாவனை செய்து கொள்வார். அவர் ஆட்டு மந்தையில் ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டிருப்பார். இரவு நேரம் வந்ததும் அந்த ஆட்டை குகைக்கு கொண்டு வருவார். அதிலிருந்து பால் கறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுப்பார். அந்த பாலிலேயே அவ்விருவரும் இரவை கழித்து கொள்வார்கள். விடிந்ததும் ஆமிர் இப்னு முஹைரா அவர்கள் ஆட்டை மந்தைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார் அப்துல்லா பின் அபி பக்கர் இரவு நேரத்தில் குகைக்கு வருவார். விடுவதற்கு முன் அங்கிருந்து வெளியேறி மக்கா குறைசிகளுடன் சேர்ந்து கொள்வார். குறைசிகள் அவர்கள் தங்களிடம் இருப்பதாக எண்ணிக்கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குறைசிகள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி அறிந்து இரவு நேரத்தில் குகைக்கு வந்து இருவரிடமும் செய்திகளை சொல்லிவிட்டு செல்வார்கள். இவ்வாறாக அவ்விருவரும் 3 இரவுகள் அங்கு தங்கியிருந்த பின் குகையிலிருந்து வெளியேறி கடற்கரை வழியாக பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி காஃபிர்கள் அவ்விருவரையும் காணாத போது அவர்களை தேடி புறப்பட்டனர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி தருபவருக்கு 100 ஒட்டகங்களை பரிசாக நிர்ணயித்தனர். அவர்கள் மக்காவில் எல்லா புறங்களிலும் நபி அவர்களை தேடி அடைந்தார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் இருந்த மலையை வந்தடைந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்த குகையின் பக்கம் சென்றார்கள். குறைஷிகள் நபி அவர்களை தேடி அங்கு வந்த பொழுது குகையின் வாயிலின் மீது சிலந்தி வலையை கண்ணுற்று உள்ளே யாரும் நுழையவில்லை என்று பேசிக்கொண்டனர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: நாங்கள் குகையில் இருக்கும்போது நான் நபி அவர்களிடம், இவர்களில் ஒருவர் தனது பாதங்களின் பக்கம் பார்வையை செலுத்தினால் தனது பாதங்களுக்கு கீழ் எம்மை கண்டு கொள்வார் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், அபூபக்கரே, எந்த 2 நபர்களிடம் 3ஆமவராக அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என கேட்டார்கள். அஹ்மத். இவ்வாறாக அவர்கள் இருவரும் 3 இரவுகள் அங்கு தங்கியிருந்த பின் குகையிலிருந்து வெளியேறி கடற்கரை வழியாக மதீனா நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்து செல்வார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் யாராவது வந்து விடுவார் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படும் போது நபி அவர்களுக்கு பின்னால் நடந்து வருவார்கள். முழு பயணத்திலும் அவர்கள் இப்படியே நடந்து கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அறிமுகமானவராக இருந்தார்கள். வழியில் யாராவது அவர்களை சந்தித்த போது உம்முடன் இருப்பவர் யார் என்று கேட்டால், இவர் ஒரு வழிகாட்டி, எனக்கு வழிகாட்டி செல்கிறார் என்று கூறுவார்கள். கேட்டவர் பயணப்பாதையை காட்டக்கூடியவர் என விளங்கிக் கொள்வார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ தீனில் வழிகாட்டுபவர் என்ற பொருளை மனதில் எண்ணிக்கொள்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் குகையிலிருந்து வெளியேறி இரவின் முற்பகுதியிலே புறப்பட்டோம். நாங்கள் மறுநாள் பகல் முழுவதும், பிறகு இரவு முழுவதும், பிறகு மறுநாள் நண்பகல் சூரியன் உச்சிக்கு வரும் வரை வேகமாக பயணித்தோம். நாம் ஒதுங்கிக் கொள்வதற்கு ஏதாவது நிழல் தென்படுகிறதா என்று எனது பார்வையை அங்கும் இங்கும் செலுத்தினேன். அப்பொழுது எனக்கு கற்பாறை ஒன்று தென்பட்டது. நான் அதன் பக்கம் சென்றேன். அங்கு அதன் நிழல் சற்று எஞ்சியிருந்தது. நான் அவ்விடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சரி செய்துவிட்டு சிறு தோல் விரிப்பொன்றை அவர்களுக்காக விரித்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சாய்ந்து படுத்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். அவர்களும் சாய்ந்து உறங்கிக் கொண்டார்கள். பிறகு நான் எங்களை தேடி வருபவர்களில் எவரேனும் எனக்கு தென்படுகின்றார்களா என்று பார்க்க புறப்பட்டேன். அப்பொழுது ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவனிடம், வாலிபனே, நீ யாருக்கு சொந்தமானவன் என கேட்டேன். அதற்கவன், நான் குறைசி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவனுக்கு சொந்தமானவன் என்று கூறி
அவரது பெயரை சொன்னதும் நான் அவரை யார் என்று தெரிந்து கொண்டேன். பிறகு நான் அவனிடம், உன் ஆடுகளில் இருந்து சிறு பால் இருக்குமா என்று கேட்டேன். அவன் ஆம் என்றான். நான் அவனை பால் கறக்குமாறு ஏவினேன். அவன் அந்த ஆடுகளில் ஒன்றை பிடிக்க நான் அவனிடம், அதன் மடியில் இருக்கும் புழுதியை தட்டிவிடுங்கள் என்று கூற அவனும் அவ்வாறே செய்தான். பின்னர் நான், உனது கைகளை புழுதி போக தட்டிக்கொள் என்று கூறினேன். அவனும் அவ்வாறே செய்தான். என்னிடம் துண்டு துணியால் வாய் கட்டப்பட்ட சிறிய தோல் பாத்திரம் ஒன்றிருந்தது. அவன் எனக்கு கொஞ்சம் பால் கறந்து தந்தான். அப்பாத்திரம் சூடாக இருந்தது. நான் அப்பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றினேன். அதனால் அதன் கீழ்ப்பகுதி குளிர்ந்து விட்டது. பிறகு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த பொழுது அவர்கள் தூங்கி எழுந்திருந்தார்கள். நான் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், இப்பாலை அருந்துங்கள் என்று கூறினேன். அதற்கு நான் திருப்தி அடையும் வரை அவர்கள் அதை அருந்தினார்கள். பிறகு நான் புறப்படும் நேரம் வந்துவிட்டதல்லவா என கூறியதும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். என் சமூகத்தினரோ எங்களை தேடிக் கொண்டிருந்தனர். எனினும் குதிரையில் வந்த சுராகா இப்னு மாலிக் என்பவரை தவிர வேறு எவரும் எங்களை நெருங்கவில்லை. அப்பொழுது நாம் நபி அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், இதோ அந்த தேடுபவர், அவர் எங்களை வந்தடைந்து விட்டார் என்று கூறினேன். ஐ லிட்டில் பிரின்ஸ் 123 யூடியூப் சேனல் வழங்கும் ரமலான் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி. வினா இலக்கம் 9. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனா நோக்கி ஹிஜ்ரத் செல்லும் போது பயணத்திற்கு உதவியாக யாரை அழைத்து கொண்டார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால் கொடுத்த வாலிபன் எக்கோத்திரத்தை சேர்ந்தவன். இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் என்பவற்றை குறிப்பிட்டு இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள்.